ஹாய்டா ஜூஸீஸ், நான் அவங்க நிஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம OT7ஓட FF தாண்டா, லூமினார் அகாடமி. எனக்கு ஃபேண்டசி ஸ்டோரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு ஃபேண்டசி ஸ்டோரிஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுவும் நம்ம OT7க்கு. அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் நான் இப்போவே பேரிங்லாம் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் யாரும் வந்துட்டு பேரை மாற்றுங்க, இவங்க கூட இவங்க பேரா அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ டேக்கு கியூமென் நாம்ஜின், அப்புறமா வந்துட்டு ஹோபிக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒய்பி கேரக்டர், அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் யாரும் பேரை சேஞ்ச் பண்ணுங்கன்னோ, விமின் குக் போடுங்கன்னோ, ஜி குக் போடுங்கன்னோ யாரும் சொல்லக்கூடாது, ஓகேவா? அண்ட் ஹோபிக்கு வைன் வைக்க சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பார்க்கலாம், பிடிக்காது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாண்டா. ஸோ அது உங்கள் இஷ்டம். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த ஃபேண்டசி ஃபீல் வரும். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எஃப்எஃப்ல ஃபேண்டசி எடுக்கிறேன். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ உங்கள் எல்லா கமெண்ட்காகவும் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் ஒன் மோர் திங்டா, ஸோ இது ஃபேண்டசி எஃப்எஃப். ஸோ நிறையா கேரக்டர்ஸ் வரும், நிறையா க்ரியேச்சர்ஸ் வரும். ஸோ ஃபேண்டசியை புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக இந்த ஸ்டோரி ஓடும் போதே, ஸோ இப்போ நான் ஒரு கேரக்டரோட நேம் சொல்கிறேன்னா அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ அந்த கிரியேச்சர் தான் ஸோ இந்த நேமுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி அந்த நேமோடையே இதுக்கும் போடுறேன். ஸோ மேபி வந்து நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து ஸோ இதுதான் அந்த கேரக்டர்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான். அண்ட் வாங்கடா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு டார்க்கான பிளேஸ் இருக்கு. அது ஒரு ஸ்ட்ரீட் கார்னர். ஸோ ஒரு இருட்டான பிளேஸ்லேருந்து ஒரு சவுண்ட். வேண்டாம், வராதீங்க, நீங்கள் வராதீங்க ப்ளீஸ், என்கிட்ட வராதீங்க அப்படின்ட்டு ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. ஸோ அந்த ஸ்ட்ரீட் கார்னர்லேருந்து ஒரு பையன்தான் அவனோட ஸ்கூல் பேக் வேர் பண்ணிக்கிட்டு அந்த பேக்லேயே டைட்டாக க்ரிப்பை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓடி வரான். ஸோ அவனுக்கு பின்னாடி யாரோ 2-3 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த பையன் அந்த நைட் டைமில் அந்த ரோட்டில் ஓடிட்டுருக்கான். ஆமாம், அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு நின்று அப்படியே திரும்பி பார்க்குறான். ஸோ இப்போ அவன் நிற்கிற இடத்துல ஒரு பெரிய ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. ஒரு மாதிரி அந்த நைட் டைமில் ஒரு எல்லோயிஷான லைட் இருக்கு. இவன் அப்படியே அங்கே நின்று திரும்பி பார்க்க அவன் பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வரலை. ஸோ அந்த பையன்தான் அந்த ஸ்ட்ரீட் லைட்க்கு கீழே ஒரு பெஞ்சஸ் மாதிரி போட்டிருக்காங்க, அதில் போயிட்டு உக்காரான். அவனோட பேகை கழட்டி பக்கத்தில் வச்சுட்டு அவனோட ஹெட்டை அப்படியே மேலே பார்த்த மாதிரி தூக்கி சாய்ச்சிட்டு அப்படியே அவன் உக்காந்துருக்கான். ஸோ அப்போ அவனோட ஒரு சைடு கண்ணில் இருந்து டியர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே மேலே எரியிற அந்த ஸ்ட்ரீட் லைட் விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பையனுக்கு அதமாக டிஸ்டர்ப் ஆகுது. அவன் அப்படியே அவனோட அவனோட கண்ணை மறைச்ச மாதிரி இன்னும் சாஞ்சு உக்காந்துருக்கான். ஸோ அப்போ அவனோட ஃபேஸ்க்கு மேலே ஒரு பேப்பர் வந்து விழுகுது. ஸோ அந்த பையனும் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணால் அவன் மேலேயே அந்த பேப்பர் தான் இருக்குது. அந்த பேப்பர் அப்படியே அவன் கண்ணில் இருந்து எடுத்துட்டு அவன் அது என்ன பேப்பர்னு பார்க்குறான். வெல்கம் டு லூமினார் அகாடமி. அட்மிஷன் ஃபார்மா? அது அது நான் அப்படின்ற மாதிரி அந்த பையன் அந்த அட்மிஷன் ஃபார்மே பார்க்க. ஸோ அதில் இன்னொரு சைடில் பேக் சைடில் என்னமோ எழுதியிருக்கு, லூமினார் அகாடமியில் யார் சேரணும்னு லூமினார் அகாடமி தான் தேர்வு செய்யும். இந்த போஸ்டர் உங்கள் கையில் இருக்குன்னா லூமினார் அகாடமி உங்களை தேர்வு செஞ்சுருக்கு. அந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிடுங்க.
அப்படின்ற மாதிரி அந்த பையன் படிச்சுட்டு அந்த பையனோட பேக் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஒரு புக்கும் ஒரு பென்னும் எடுத்துட்டு அந்த புக்கு மேலே அந்த ஃபார்மை வச்சு அவன் அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவனோட நேமில் YB, ஏஜ் 16, பவர் பவர்னா என்ன அப்படின்ற மாதிரி அங்கே நம்ம YB தான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ தூரத்தில் ஒரு சவுண்ட் கேட்குது. ஏதோ ஒரு ட்ரெயினோட விசிலிங் சவுண்ட் கேட்குது. ஸோ நம்ம YB அப்படியே திரும்பி பார்க்குறான். எங்கே எங்கே இருந்து இந்த சவுண்ட்? பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் எதுவுமே கிடையாது. அது எங்கே இருந்து இந்த சவுண்ட் அப்படின்ற மாதிரி YB தான் பார்த்துட்ருக்காரு. வானத்துலேருந்து சத்தம் கேட்குது. YB அப்படி மேலே நிமிர்ந்து பார்க்க வானத்துலேருந்து ஒரு ட்ரெயின் அப்படியே பறந்து நம்ம YB நிற்கிற பக்கம்தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம YB தான் அப்படியே அதை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த ட்ரெயின்லேருந்து சவுண்டு வருது, அந்த விசிலிங் சவுண்ட் வருது. அதுக்கேற்ற மாதிரி மேலேருந்து புகையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம YB அவனோட டியர் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு அவன் வானத்துலேருந்து பறந்து வர அந்த ஒரு ட்ரெயினையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம YBயை இடிக்கிற மாதிரி அவன் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம YB தான் அவன் அப்படியே அவனோட பேகை எடுத்துட்டு அந்த பெஞ்சுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிறான். அந்த ட்ரெயின் கரெக்டாக அந்த பெஞ்சுக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்குது. ஸோ நம்ம YB தாண்டா அப்படியே பார்க்குறான். அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ட்ரெயின்குள்ளே இருந்து ஒரு குட்டி ஃபேரி ஒன்று பறந்து வருது. ஸோ நம்ம YB கண்ணெல்லாம் வியர்டாக ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். அது அவனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அவனுக்கு அதை நம்பவே முடியாமல் கனவுல இருக்கணுன்ற மாதிரி பார்த்துட்ருக்க. ஸோ அப்போ அந்த குட்டி ஃபேரி நம்ம YB கிட்ட வந்துட்டு அவன் கையில் இருக்கிற ஃபார்மை வெடுக்குன்னு பிடுங்குது. ஓ, என்ன நீ இதில் இன்னும் ஒழுங்காக ஃபில் பண்ணவே இல்லையா? சரி வா வா போலாம் வா, நீ ட்ரெயின்குள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கோ. அது அது நீ நீ நானா என்ன அர்த்தம் உள்ளவா அப்படின்ட்டு நம்ம YBயோட காதை பிடிச்சிட்டு அந்த குட்டி ஃபேரி இழுத்துட்டு போகுது. அந்த குட்டி ஃபேர்னா மினியாக இருக்குது, ரொம்ப குட்டி, உள்ளங்கையோடு ரொம்ப சின்னது. அந்த மாதிரி இருக்க ஃபேரி நம்ம YB காதை பிடிச்சி இழுத்துட்டு அந்த ட்ரெயினுக்குள்ளே போகுது. நம்ம YB இல்லை அது அப்படின்ற மாதிரி அவன் என்னமோ சொல்ல வரான். பட் அந்த ஃபேரி எதுவுமே கேட்காம அவனை ட்ரெயினில் ஏற்றிடுது. அவன் கையில் திருப்பி அந்த ஃபார்மை கொடுத்துட்டு போ, அவனோட நம்பர் 26 அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விடுது. நம்ம YB அப்படியே அந்த ஃபார்மை கையில் வச்சுக்கிட்டே அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் அந்த ட்ரெயின் உள்ள. ஸோ அந்த ட்ரெயின் உள்ள போக போக அவனுக்கு அவனோட பயம் ரொம்ப அதிகமாகுது. ஸோ அப்படியே ஒரு கம்பார்ட்மெண்ட் தாண்டினதுக்கப்புறம் நிறையா பேர் இருக்காங்க. நம்ம YB ஒரு வியர்டாக பார்க்குறான். ஸோ அப்போ YBயோட ஷோல்டரில் யாரோ கை வைக்க, ஸோ அப்போ நம்ம YB தான் ஒரு மாதிரி பயந்துட்டே திரும்ப. ஸோ அப்போ அப்படின்ட்டு ஒரு பர்சன் அவங்களோட டீத் அப்படியே வெளியே எடுத்து அப்படியே நம்ம YBயை பயமுடுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. நம்ம YB ஒரு மாதிரி பின்னாடி போயிட்டு ஒரு பர்சனை இடிச்சிடுறான். சாரி அப்படின்ற மாதிரி நம்ம YB சாரி கேட்க திரும்ப. ஸோ அப்போ அங்கே இருக்க அந்த பையன் உல்ஃபோட ஃபேஸ் கட்டில் ஹியூமன் மாதிரி ட்ரெஸ் போட்டு இருக்கான். ஸோ நம்ம YB ரொம்ப பயமாகிடுது. ஒரு மாதிரி ரெண்டு பக்கமும் பார்க்குறான். ஒரு பக்கம் ஒரு பையன் வேம்பயர் கெட்டப்பில் இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஒருத்தன் உல்ஃப் கெட்டப்பில் இருக்கான்னு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தெரியாதனமாக அந்த ட்ரெயினில் ஏறிட்டோமோன்ற மாதிரி பயந்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த உல்ஃபோட உருவத்தில் இருக்க அந்த பையன் அவனோட ஃபேஸ் கட்டை ஹியூமன் மாதிரி சேஞ்ச் பண்ணுறான். ஸோ அப்போ நம்ம YB தான் இது எப்படி பண்ணீங்க? எதை எப்படி பண்ணீங்களா? அதெல்லாம் பிறக்கும் போது கூடயே வந்தது. எனக்கு அதெல்லாம் நார்மலாகவே வரும். என்ன ஒன்று இதுக்கு முன்னாடி நான்
எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. உன்னோட பேர் என்ன? அம், என் பேர் வைபி. ஓ, வைபி. என்னோட நேம் டேயாங். டேயாங். ஆ, ஓகே ஓகே. இது இது எங்கே போயிட்டுருக்கு இந்த ட்ரெயின்? ட்ரெயின் எங்கே போகுதுன்னு தெரியாமலேவா ஏறுண்ணா? சொல்லுங்களேன். ஏய், ரொம்ப பயப்படாதா? ஏதோ அகாடமிக்கு போயிட்டுருக்கு. அகாடமி? இதுவா? ம், ஆமாம், இந்த அகாடமிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன், என்னாச்சு? ஆமாம், உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியலைன்னா நீ எதுக்காக ஏறின? அது அது அது- அந்த ஃபேரி, அதுக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லை. யார் கையில் ஃபார்ம் வச்சுருந்தாலும் பிடிச்சி எழுதிட்டு வந்து உள்ளே போட்டுரும். ஸோ அப்போ நம்ம ஒய்பி தான் அந்த ஃபார்ம் அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம டேயாங் ஒரு கிளாஷ் பார்க்க, டேயாங் தான் அப்படியே நம்ம ஒய்பியை கூப்பிட்டு அவனோட பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறான். பயப்படாத, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க. அது அது நீங்கள்லாம் உனக்கெல்லாம் போக போக புரியும் வைபி. ஸோ ரொம்ப யோசிக்காத, ஓகே? ம் ம் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம டயாங்கும் அப்படி நின்று வைபி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ ட்ரெயின் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. ஸோ அப்போ வைபி தான் டக்குன்னு ஒரு மாதிரி விழுகிற மாதிரி போயிட்டு அங்கே அந்த இது கம்பி பிடிக்கிற மாதிரி இருக்கும்லடா, ஸோ அதை பிடிச்சி நின்றுக்கிறான். ஸோ நம்ம டேங் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ, இது அடிக்கடி அப்படி தான். இந்த ஃபேரிக்கு வண்டி ஓட்ட தெரியுமானே தெரில, நானும் ஏறினதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், 10 தடவை இந்த மாதிரி ஆட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி டயாங் சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். சரி, இப்போ அப்படியே சீன் நாங்கள் கட் பண்ணால் இன்னொரு இடத்துல, அம்மா நான் போயே ஆகணுமா? கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும். ஆமாம்மா ப்ளீஸ்மா, நான் போகலம்மா, என்னை விட்டுருமா. எதுக்குமா தேவலாமா அங்கெல்லாம், நான் இங்கே இருக்கிற ஸ்கூல்லையே படிச்சுக்கிறேன். இங்கே பாரு, அகாடமியில் போய் படி, அது உனக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஆமாம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோம்மா, அங்கே அங்கே நிறையா க்ரீச்சர்ஸ் வருமா, எனக்கு அதுக்கு செட்டே ஆகாதுமா, நான் போக மாட்டேம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. இங்கே பாரு ஜோங்கோ, நீ இந்த வேம்பயர் வேர்ல்டோட பிரின்ஸ், அடுத்த கிங்கு நீ. நீ ஒழுங்காக அங்கே போயிட்டு உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீ எதை சொல்லியும் தப்பிக்க முடியாது ஜோங்கோ, உன் ஃபார்மை பிடி அப்படின்ட்டு நம்ம ஜங்கு கையில் அந்த லுமினார் அகாடமியோட அட்மிஷன் ஃபார்மை கொடுத்துட்டு போ, கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அவனோட பேலஸில் இருந்து அப்படியே அங்கேருந்து ஒரு பேட்டாக மாறி பறக்க ஆரம்பிக்கிறான். அவனோட வாயில் தான் அந்த அட்மிஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அப்படியே அதை பிடிச்சிட்டே பறந்துட்டுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கோட கண்ணுக்கு கொஞ்சம் தூரத்தில் அந்த அகாடமிக்கு போகிற ட்ரெயின் வர மாதிரி தெரியுது. ஸோ அப்படியே வேகமாக பறந்து அந்த ட்ரெயின் கிட்ட போயிட்டு நிற்கிறான். ஸோ மறுபடியும் அந்த குட்டி ஃபேர் இப்படியே வருது. வந்து பார்த்துட்டு, ஓ, வேம்பயர் வேர்ல்டில் இருக்குமா, நீ வேம்பயரோட ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஓகே ஓகே. அந்த ஃபார்மை வாங்கி அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு, ஓகே பக்காவாக இருக்குது, உள்ளப்போ அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே உள்ளே அமுச்சு விட்டுட்டு, அதுவும் ட்ரெயினோட டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஏறிக்குது. ஸோ அப்போ ஜங்குக் தான் ஒரு மாதிரி ரெட் அண்ட் பிளாக்ல ட்ரெஸ் போட்டிருப்பான். ஸோ அப்படி அவனோட ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி நெளிச்சிட்டு அவனோட பல்ல அப்படியே வெளியே வர வச்சுட்டு அவன் அப்படியே ஃபுல்லாக வேம்பயராக மாதிரி அந்த ட்ரெயினுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்க, ஸோ அங்கே நிறையா பேரை பார்க்குறான். ஒருத்தவங்க தலையில் அந்த கழுகோட ஃபேஸ் கட் இருக்கு அண்ட் உடம்பு வந்து பொண்ணு மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான் கிட்ட போயிட்டு, நீங்கள் கிரிஃபினா? ஓ அப்படின்ட்டு அந்த பொண்ணும் அவனோட ஃபேஸ் கட்டை ஃபுல்லாக மாற்றுது, ஒரு பொண்ணாக மாதிரி நிற்கிறா. ஆ ஆமாம், நான் கிரிஃபின் தான், கிரிஃபினால்டோட பிரின்சஸ் அண்ட் இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு அங்கே ஒரு 4-5 பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த 4-5 பொண்ணுமே வந்து கிரிஃபின் வேர்ல்ட்லேருந்து வரவங்க தான்.
அப்படியே நம்ம ஜங்குக் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அவன் வேம்பயர் வேர்ல்டோட பிரின்ஸ்ன்னு சொல்லி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஸோ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், மேபி கிரிஃபின்னா என்னென்னு உங்களை சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ளஸ் எனக்கு அது பிக்சர் கிடச்சா நான் பிக்சருமே ஆட் பண்ணுறேன். ஸோ கிரிஃபின்ஸ் எப்படி இருக்கும்னா, ஸோ அதோட ஹெட் வந்துட்டு ஈகிள் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு விங்ஸுமே ஈகிளோட விங்ஸ் இருக்கும். அண்ட் பாடி ஷேப் மட்டும் லயன் மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் அது பிக்சர் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். சரி வாங்கடா, மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே ட்ரெயின் உள்ள போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காரான். ஸோ அவன் பக்கத்தில் இன்னொரு பர்சன் இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் பார்க்க எப்படி இருக்காங்கன்னா, இந்த எஜிப்ட் டைம்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. ஓகே, எஜிப்ட் டைமில் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, கோல்டால் செய்யப்பட்ட அந்த ஆரம், என் தலைக்கு மேலே பெரிய கிரீடம், அதில் நிறையா கேட்ஸோட சிம்பிள் இருக்குது. ஸோ அது ஒரு பையன். ஸோ நம்ம ஜங்குக் அந்த பையன் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான். ஸோ அந்த பையன்கிட்ட தான் கை கொடுத்துட்டு, ஐம் ஜங்குக், நான் ஒரு வேம்பயர். ஓ, ஐம் கிளியோன், நான் எஜிப்டோட பிரின்ஸ், வருங்கால கிங்குண்ணா. ஆ தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லுறான். உங்கள் சைட்லேருந்து யாரும் வரலையா கிளியோன்? என் சைடில் இருந்த இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டுமா சொல்லும் போது, அந்த கிளியோன் பக்கத்தில் 2 பேர் மம்மி மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தாண்டா, யார் கிளியோன் இது இப்படி இருக்காங்க? இவங்க என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குன்னு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அது இவங்க 2 பேர் மட்டும்தான். நான் எங்கே போனாலும் என் கூடயே வருவாங்க. என்னை இந்த அகாடமிக்கு அனுப்பிவிடணுன்னு என் வீட்டில் சொல்லும் போது என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நான் போனால் இவங்களையும் கூட அமுச்சு விடுங்கன்னு அமுச்சு விட்டாங்க. ஏன் ஜங்குக், உங்கள் சைட்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா? ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எப்படி வருவாங்க? அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதான் இங்கே வந்து புதுசாக நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டே கிளியோன். ஓகே தான், எனக்கு ஒரு வேம்பயர் ஃப்ரெண்டாக இருக்கிறது நல்லது தான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி கிளியோன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ மறுபடியும் அந்த ட்ரெயின் ஒரு ஷேக் ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக் தான் அம்மா அப்படின்ட்டு அவன் அப்படியே பார்க்க அந்த ட்ரெயின் அப்படியே செம்ம ஷேக் ஆகுது. ஸோ அந்த ட்ரெயின் அப்படியே கொஞ்ச நேரம் ஷேக் ஆகிட்டே இருக்கு. ஸோ டக்குன்னு அந்த ட்ரெயின் ஷேக் ஆகுறதெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் நார்மலாக போகுது. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கமாக இறுக்கி கண்ணை மூடிட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு ஐ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் ஒரு பர்சன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான், பேக் ஹக். ஸோ யாரோ அவனோட மடியில் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம டயாங், ஹே ஸ்டூபிட், கையடைய மேலே இருந்து அது அது நீ ஏன் மடியில் உட்காந்த? அதை எடுத்துட்டு கூட கேட்கலாம்ல, கையெடு அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க அப்படியே ஜங்கு கூட கையை எடுத்து விட்டுட்டு, இங்கே பாரு, இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், இந்த மாதிரி திருப்பி என்கிட்ட நடந்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த ட்ரெயின் ஆடுது. ஸோ நம்ம ஜங்குக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம டயாங் நின்றுட்டு இருந்திருப்பான். அந்த ட்ரெயின் ஆடின வேகத்துக்கு ஜங்குக்கோட மடியில் அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துடுறான். ஸோ ஜங்குக்கும் நம்ம டயாங்கோட ஹிப் அப்படி லைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறான், போய் விழுந்துட போகிறான் அப்படின்ற மாதிரி. பட் நம்ம டயாங் தான் அவனால் அங்கே பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவன் ஜங்குக் மடியில் உட்காண்டிருக்குன்றதே கவனிக்காமல் அவன் அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு மறுபடியும் ட்ரெயின் ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்படியே 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கோட ஐஸ் அப்படியே ரெட்டிஷாக மாறுது. நம்ம அவங்களோட ஐஸ் அப்படியே கிரே கலரில் மாறுது. ஸோ 2 பேருமே அவங்கவுங்க ஐஸை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே சீனாக கட் பண்ணா. ஸோ இந்த பக்கம் ட்ரெயினுக்குள்ளே ஒரு பொண்ணு அப்படியே குதிச்சு உள்ள வரா. ஸோ அந்த ஃபேரி அப்படியே பார்க்குது. அவனோட அட்மிஷன் ஃபார்ம் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இதோ இந்த இருக்கே அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த அட்மிஷன் ஃபார்மை தூக்கி காட்டிட்டு, இப்போனா உள்ள போகலாமா லிட்டில் ஃபேரி? போ
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபேரியும் போயிட்டு மறுபடியும் உட்காந்துக்குது. ஸோ அப்போ அந்த பொண்ணு தாண்டா ஒரு ஸ்கூல் பேக் மாதிரி போட்டிருக்கு. ஒரு பர்பிள் கலர் டிஷர்ட்டும் அண்ட் ஒரு பிளாக் கலர் பேண்ட்டும் போட்டிருக்கா. ஹேர் நல்லா லூஸாக விட்டுட்டு அவள் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ அவளோட ஹேர் எப்படி இருக்கும்னா, ஸோ அவளோட ஹேர் வந்து டாப்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிளாக்கிஷாக இருக்கும். பாட்டம் சைடில் நிறைய கலர்ஸ் இருக்கும். பார்க்க ரெயின்போஸ் மாதிரி அவ்வளோ கலர்ஸ் மிக்ஸ்டு கலர்ஸாக இருக்குது. ஸோ அவள் ஹேர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறா, அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவள் கையில் ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் இருக்குது. அந்த பர்ஃப்யூமை அவள் கையில் லைட்டாக அடிச்சுட்டு அவள்கிட்ட ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஹெவன். அவள் அப்படியே அந்த பர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நடக்கிறா. எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு வரா. அவள் அப்படியே வாக் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கா. போகிற வழியில் நம்ம டயாங்களோட தலையில் ஒரு தட்டு. ஸோ டயாங்க ஜங்குக்கு ஐ கான்டாக்டில் இருந்திருப்பாங்க. ஸோ டயாங்க கொஞ்சம் மூவ் பண்ணி நம்ம ஜங்கு கூட லிப்ஸை டச் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குவோட ஐஸ் அப்படியே வியர்டாக டயாங்க அதுக்கு மேலே இருக்கு. ஸோ 2 பேர் லிப்ஸுமே அட்டாச்சில் இருக்கு. ஸோ 2 பேருமே நகரலை. ஸோ நம்ம கிளியோன் தான் பக்கத்தில் இருந்து பேன்னு பார்த்துட்டு இருக்க. ஸோ ஆப்போசிட் சைடில் தான் நம்ம வைபி நின்றுட்டு இருந்திருப்பான். அவனும் பார்க்குறான் இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணது. ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த ட்ரெயினோட அந்த விசில் சவுண்ட் மறுபடியும் கேட்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் நம்ம டயாங் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு நம்ம டயாங் அப்படியே ஜங்குக்கு மடியிலேருந்து இறங்கி நிற்கிறான். நம்ம டயாங் தான் பொறுக்கி வேம்பயர் என்ன பண்ணா? நான் என்ன பண்ணா? நான் ஒன்றுமே பண்ணலையே. நீ அதான் பொய் சொல்லாத. நீ தான் ஏதோ பண்ண. இப்போ எங்க பாரு, நீ யாருன்னு கூட தெரியாது. சும்மா நான் பண்ணேன்னு சொல்லாத. வேணும் கூட இந்த பையன்டி கேளு, நானும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ வைபி எதுவுமே சொல்லலாம். ஒரு மாதிரி திருத்தன்னு முழிச்சிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு நிற்கிறான். அது எனக்கு தெரியாது. அவனை விட நீ எதுக்காக இப்போ எனக்கு கிஸ் பண்ண? ஹலோ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்காக உன்னை கிஸ் பண்ணணும்? நான்லாம் உன்னை கிஸ் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல. ஸோ அப்போ நம்ம டயாங் தான், அப்போ நான் தான் உன்னை கிஸ் பண்ணேன்னு சொல்கிறியா? நீ அதை இல்லைன்னு சொல்வியா? போடா பொறுக்கி வேம்பயர் அப்படின்ட்டு அவன் அப்படியே திரும்பிக்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் என்ன கிளிறான். யார் இவன்? எந்த வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கான்? அவன் வேர்வல்ஃபோட பிரின்ஸ். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தோ அங்கே இருக்காங்க பார் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் பார்க்க. ஸோ அந்த இடத்துல நிறையா வேர்வல்ஃப் இதுலேயே வேர்வல்ஃபோட உருவத்திலேயே நிறைய பசங்க ஒரு கார்னரில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டயாங் அப்படியே நம்ம ஜங்குக்கு மறுபடியும் பார்த்துட்டு ஏன் அவங்க கூட நிற்காம தனியாக நிற்கிறான்? அவனுக்கு தனியாக வரணும்னு ஆசை. ஆனால் அவன் வீட்டில் எங்கே அவனை தனியாக விட்டாங்க? எல்லாரையும் கூட அமுச்சு விட்டாங்க அவனோட துணைக்கின்னு. அப்போ இவன் தான் வேர்வல்ஃபோட பிரின்ஸா? ஆமாம். நீ கேள்விப்பட்டது இல்லையா? இல்லை, நான் இந்த அகாடமிக்கு வரணும்னு யோசிக்கவே இல்லை. ஸோ நான் அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்கல. ஆனால் நான் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்கேன் ஜங்குக், இங்கே பார்த்தியா அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிளியோன் கையில் ஒரு புக் இருக்குது. அது ஒரு டிக்ஷனரி மாதிரி, ஓகேயா? ஸோ அந்த டிக்ஷனரி பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லணும், அந்த அகாடமியில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சிருப்பாங்கள்ல. ஸோ அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் இருக்கும், நியூவாக வந்து படிக்க போகிறவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் இருக்கும். ஸோ அது ஒரு மேஜிக்கல் டிக்ஷனரி தான்டா. நம்ம கிளியோன் அந்த அகாடமியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அந்த டிக்ஷனரியை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அங்கே இருக்கிற நிறையா பேரை பற்றி நம்ம கிளியோனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு நம்ம டயாங் தாண்டா. சென்ன இப்படி ஆயிடுச்சு. நீ ஓகேவா? நான் ஓகே தான். அது 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 எப்படி ஆச்சுன்னா, விடு, எனக்கு அதை பற்றி பேச விருப்பம் இல்லை. அதை பற்றி நீங்கள் பேசாத, யார்கிட்டையும் சொல்லாத. நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லாரும் பார்த்துட்டாங்க. வாட்? பார்த்துட்டானுங்களா? விடு, அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்ட்டு நம்ம அவங்க அப்படியே நின்றுட்டுருக்க. ஸோ அந்த ட்ரெயினை ஒரு மேகத்துக்குள்ளே போயிட்டுருக்கு இப்போ. ஸோ அப்படியே மேகத்துக்குள்ளே வேகமாக போகுது. ஸோ இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அகாடமிக்கிட்ட வந்துட்டுருக்கோம், பார்க்கிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்க அந்த மாதிரி அந்த ட்ரெயின் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே அந்த ட்ரெயின் அப்படியே லுமினார் அகாடமியை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த லுமினார் அகாடமியை
சுற்றி ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி ஒன்று இருக்குது. பட் அது இன்விசிபிளாக இருக்கு. அந்த ட்ரெயின் அப்படியே அந்த ஷீல்டுக்குள்ளே புகுந்து அப்படியே போகுது. ஸோ அந்த ஷீல்டு தாண்டுறது அந்த ட்ரெயின் உள்ளே இருக்கிற எல்லா பசங்களுக்குமே வந்துட்டு நல்லாவே தெரியுது. ஸோ அந்த ஷீல்டை தாண்டின உடனேயே எல்லாரும் அங்கே இருக்க விண்டோ வழியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த அகாடமியை ரொம்ப ரொம்ப பெரிய அகாடமி. அந்த அகாடமிக்குள்ளேயே ஸோ நிறைய ஹாஸ்டல் ரூம்ஸு அந்த மாதிரி இருக்குது. ஸோ லுமினார் அகாடமியில் படிக்க வரவங்க அங்கே தான் ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பாய்ஸ் போயிட்டுருக்க அந்த ட்ரெயின் கரெக்டாக லேண்ட் ஆக வேண்டிய ட்ராக்ல அப்படியே லேண்ட் ஆகுது. ஸோ நம்ம டயாங் தான் அப்படியே ஜங்குக்கு ஒரு கிளாஷ் பார்த்துட்டு வாவே அபி நம்ம கீழே போகலாம் அப்படின்ட்டு அவன் வைபியை கூப்பிட்டுட்டு கீழே இறங்குறான். ஸோ அப்படியே அங்கே சீன் கட் பண்ணா இந்த சைடு இந்த பொட்டியை பிடிங்க பார்த்து பார்த்து அதுக்குள்ளே நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது அச்சோ அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜிந்தாண்ட அப்படியே இறங்கிட்டு நீங்கள் ஒன்றும் தூக்க தேவையில்ல என்கிட்டயே கொடுங்க உடச்சிருவீங்க பிள்ளைக்கு எல்லாத்தையும் என் ட்ரெஸ் பேக் மட்டும் தூக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு அவன் கையில் ஒரு பெரிய சூட்கேஸ் வச்சுருக்கான். ஸோ நம்ம ஜின் ஒரு ஃபேரிடா அவரோட முதுகில் ஒரு லைட் வயலட்டில் விங்ஸஸ் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜின் ஒரு பிளாக் டிஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் போட்டிருக்காரு. மேலே ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டிருக்காரு. அந்த ஜாக்கெட் போட்ட உடனே அவரோட முதுகில் இருக்க அந்த விங்ஸ் அப்படியே மறைஞ்சிடுது. ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி தான் இருக்கார் பார்க்க. ஜின்னுக்கு லாங் ஹேர் இருக்கும். அதை எடுத்து ஒன் சைடில் போனி மாதிரி போட்டிருப்பாரு. ஸோ அது பக்கம் இப்போ குட்டியாக தெரியுது. பட் அவர் ஹேரை விரிச்சு விட்டா ரொம்ப லாங்காக இருக்கும். அவருக்கு பின்னாடியே நிறைய ஃபேரிஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜின் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்க. ஸோ டக்குன்னு யார் மேலேயே இடிச்சிடுறான். ஐயோ சாரி பரவாயில்ல பார்த்துப்போங்க அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்ல சபடம் ஜின் தான் ஓகே வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்ட்டு அவன் அப்படியே அவனோட பேகெல்லாம் தூக்கிட்டு அங்கேருந்து நடக்க. ஸோ அப்போ அந்த பர்சனை அப்படியே ஜின்னை பார்க்குறாங்க. ஜின்னை அப்படியே அந்த பர்சனை க்ராஸ் பண்ணி தான் நடக்கிறான். உங்கள் நேம் என்ன? என்னவா? உங்கள் நேம் என்ன? என்னோட நேம் ஜின். ஜின்னா? அதான் பார்த்தோன்னே ஏறுதா. ஏதாவது சொன்னீங்களா? இல்லை பார்த்துப்போங்க வேறு யார் மேலேயும் இடிச்சிடாதீங்க ஜின். நான் யார் மேலேயும் இடிக்க மாட்டேன், தெரியாமல் தான் இடித்தேன், சாரி அப்படின்ட்டு ஜின் அங்கேருந்து நடந்து போகிறாரு. அவர் பின்னாடியே நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அந்த பர்சனும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜின் போகிறதையே. ஸோ ஜின்னோட ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்மைலோட ரொம்ப க்யூட்டாக அங்கே நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ அந்த பர்சன் அப்படியே ஜின்னை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ், ஆரம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன பார்க்குற? நான் ஒன்றும் பார்க்கலையே. பொய் சொல்லாதா, அந்த பக்கம் யாரையோ பார்த்துக்கிட்டு இருந்தல, நீ யாரடா பார்த்துட்டு இருந்தா? ஸோ அப்போ நம்ம ஆரம் தான் அது மாதிரி ஈவில் சிரிக்கிறாரு. அவரோட ஹுட்டி பேக்கெட்குள்ள ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அது ஒரு மந்திரக்கோள் மாதிரி மேஜிக் ஸ்டிக். ஸோ அதை அப்படியே எடுத்துட்டு ஸோ அந்த பர்சன் முன்னாடி அந்த ஸ்டிக் காட்டிட்டு அவர் வாயிலே சின்ன டேப் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த பர்சனோட வாய் அப்படியே ஒட்டிக்குது, அவரால் பேச முடியல. நீ இப்படியே இரு, அதுதான் எனக்கு நல்லது அப்படின்ட்டு ஹாரம் அங்கேருந்து அவரோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. அந்த பர்சனும் அப்படின்ட்டு ஹாரம் பின்னாடியே தட்டிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே எல்லாரும் ஸ்கூலுக்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க. அந்த அகாடமிக்குள்ளே அந்த என்ட்ரன்ஸ் கேட்டில் எல்லாருமே நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம டயாங்கும் வைபியும் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே அவங்களுக்கு பின்னாடி கிளியோனும் நம்ம ஜங்குக்கும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டயாங் தான் அப்படியே திரும்பி பார்க்குறான் ஜங்குக் அவனை பார்க்குறானான்னு. ஸோ ஜங்குக் டயாங்கை பார்க்கல, அவன் பாட்டுக்கு கிளியோன் கிட்ட பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ டயாங் அப்படியே திரும்பிட்டு
ஒரு லாங் பிரெத் எடுத்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம வைபி தான். நான் ஒன்று கேட்கட்டுமா? ம், கேளு. அ அது எதுக்கு தயங்குற? நான் உன்னோட ஃப்ரெண்ட் இதுக்கப்புறம். ஸோ கேட்கலாம். ஆ அது அந்த குட்டி ஃபேரி இருக்குல்ல? ஆமாம், அதுக்கு என்ன? அ அது நான் ட்ரெயினுக்குள்ளே ஏறும்போது என்னோட நம்பர் 26ன்னு சொல்லுச்சு. அதுக்கு என்ன மீனிங்? என்ன 26? அதுவா? அது உன்னோட பேட்ச் நம்பர். பேட்ச் நம்பர் கூட தெரியாம நீ எப்படி இங்கே வந்த? எனக்கும் அது தெரியல. சரி, நீ அதை பற்றியும் யோசிக்காத. எல்லாம் நம்ம உள்ளே போயிட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அந்த ஃபார்மை கொடு. ஆ, எதுக்கு? கொடுன்றல்ல அப்படின்ட்டு நம்ம டேயாங் வாங்கி அதை பார்க்குறான். இல்லை அவனோட நேமும் அவனோட ஏஜும் மட்டும்தான் இருக்கு. அவனோட பவர் கூட ஏன் மென்ஷன் பண்ணாமல் இருக்க? பவர்? என்ன பவர்? என்கிட்டலாம் எந்த பவரும் இல்லை. ஓ சரி விடு. இந்தோ இந்த இடத்துல 26ன்னு போட்டு இந்த ஃபார்மை வந்து கேட்பாங்க, அப்போ கொடுத்துரு. ஓகேவா? ம், ஓகே. டேயோங். ம், சொல்லு. ப்ளீஸ் என்னை தனியாக விட்டுடாத. எனக்கு இங்கே பயமாக இருக்கு. நீ என் ஃப்ரெண்டுடா, அப்படிலாம் விட்டுற மாட்டேன். வா போகலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு தாண்டா இதுக்கு முன்னாடி ரெயின்போ கலர் ஹேரு, பர்பிள் டிஷர்ட்டில் ஒரு பொண்ணு வந்திருப்பாள்ல. ஸோ அந்த பொண்ணு தான். அவளோட நேம் ஸ்டார். ஸ்டார் இப்போ அந்த ஸ்கூலோட கார்டனுக்குள்ளே தான் போகிறா. ஸோ அங்கே நிறையா டேபிள் சேர்ஸ் எல்லாம் போட்டுட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த சேர்ஸை பார்த்த மணிக்கு தான் ஸ்டார் நடந்துக்கிட்டு இருக்கா. போயிட்டு ஒரு சேர் எடுத்து அதில் உட்காரா. அவளோட கால் மேலே கால் போட்டு உட்காரா. அந்த பர்ஃப்யூம் இருக்கும்ல, மறுபடியும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக ரப் பண்ணி அவளே ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிறா. அந்த பர்ஃப்யூமை ஒவ்வொரு வாட்டி ஸ்மெல் பண்ணும்போதும் அவளுக்கு ஹெவனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஸ்டார் உட்காந்துருக்க, அவள் கையில் இருந்து அந்த பர்ஃப்யூம் பாட்டில் யாரோ பறிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டார் அப்படியே நிமிர்ந்து பார்க்க முன்னாடி யாருமே இல்லை. பட் அந்த பர்ஃப்யூம் பாட்டில் அவள் கையிலேருந்து யாரும் இப்போ பிடுங்கிட்டாங்க. யாருடா அது? ஏன் கையிலேருந்து வாங்குறது? உனக்கு யாருன்னு தெரியலையா ஸ்டார்? இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. யார் நீனா? நம்ம 2 பேர் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு ஸ்டார் பேசுகிறா. பட் அங்கே யாருமே இல்லை. ஸோ தூரத்தில் இருந்து நம்ம ஜங்குக்கும் கிளியோனும் பார்க்குறாங்க. என்னடா இந்த பொண்ணு பைத்தியமா தனியாக பேசிக்கிட்டு இருக்கா? கிளியோன், மறந்துடாதடா, இந்த அகாடமி ஒரு மாதிரி. இந்த அகாடமியில் செவத்துக்கு கூட காது இருக்கு. ஸோ அவ தனியாக பேசுகிறாளான்னு நமக்கு தெரியாதுல்ல, நம்மளுக்கு பார்க்க தான் அப்படி இருக்கு. ஆனால் யாருக்கு தெரியும், அவள் பக்கத்தில் யாராவது நிற்க கூட செய்யலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம கிளியோனை பார்க்குறான். ஸோ கிளியோன் தான், டேய் நீ சொல்கிற விதமே சரி கிடையாது, இப்படி என்ன பயமுடுத்த மாதிரி பேசாதடா. பயமுடுத்த கிளியோன் இருக்கலாம்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவனோட பல்ல அப்படியே நீட்டி காட்டுறான். ஸோ அப்போ நம்ம கிளியோன் தான், இங்கே பாரு ஜங்கோ, என்னை இப்படிலாம் பயமுடுத்தாத, ஏன்னா நான் நிஜமாக பயந்துருவேண்டா. நீ சொல்கிற மாதிரி அவள் யார் கூடயே பேசுகிறானே வச்சுக்கலாம், வாடா போய் பக்கத்தில் போய் கேட்போம். ஏய் கிளியோன், என்ன நீ இப்படி இறங்கிட்ட? ஏய் பரவாயில்ல வாடா வாடா அப்படின்ட்டு கிளியோன் தான் நம்ம ஜங்கு கூட ஆன்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அவங்க 2 பேரும் ஸ்டார் கிட்ட போயிட்டு ஒரு சேரில் உட்காடுறாங்க. நம்ம ஸ்டார் என்ன பேசுகிறான்னு ஜங்குக்கும் கிளியோனுக்கும் நல்லாவே கேட்குது. ஸோ இங்கே ஸ்டார் தான், என்னால் நீ யாருன்னு சொல்லி கெஸ் பண்ணவே முடியல. ஏதாவது க்ளூ கொடுத்தா தானே கெஸ் பண்ண முடியும். க்ளூவா? நான் உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா? நான் அப்படி யார் கூடயும்
ஜேஹோ ம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே அப்படின்ட்டு நம்ம ஜேஹோப் இவ்வளோ நேரம் இன்விசிபிளாக இருந்திருப்பாரு. ஸோ ஜேஹோப் அப்படியே அவரோட ஹியூமன் ஃபார்முக்கு வராரு. அடப்பாவி, என்னடா இப்படி வளர்ந்துட்டா? ம், நானா? நீ தான் ஸ்டார், ரொம்ப மாறிட்டா. என்னது இதெல்லாம்? ஜெஹோப், அது என் ஹேர்டா, என்ன பிடிச்சி இழுக்கிற? இல்லை, என்ன ஒரே கலர் கலரா? ஜெஹோப், நீ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்ற, என்னோட ஞாபகம் இருக்குன்ற. நான் யாரும் நம்ம மறந்து போயிட்ட. ஞாபகம் இருக்கு. நீ ஒரு யூனிகார்ன், அதுவும் அந்த ரெயின்போ ஹேர் கலர் வச்ச யூனிகார்ன், கரெக்டா? அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்னடா கையிடுறா அப்படின்ட்டு நம்ம ஸ்டார் தான் ஜெஹோப்போட ஆன்சர் தட்டி விடுறா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜெஹோப் அவரோட ஹியூமன் ஃபார்முக்கு வந்ததை நம்ம கிளியோனும் பார்த்துருப்பான், நம்ம ஜங்குக்கும் பார்த்துருப்பான். அப்படியே ரெண்டு பேரும் வேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இங்கே ஸ்டார் தான், என்னடா இன்னும் ஊர் சுற்றுற பழக்கம்லாம் வச்சுட்டு தான் இருக்கியா? இன்னும் மற்றவங்க பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ம் ஆமாம், அது எப்படி போகும், கூடவே பிறந்ததாச்சே அப்படின்ட்டு ஜெய்ஹோப் அவரோட ஹேர் அப்படி ஃப்ளிக் பண்ணுறாரு. ஜெய்ஹோப்போட ஹேர் கலர் வந்துட்டு டாப்பில் பார்க்குறதுக்கு பிளாக் மாதிரி இருக்கும். அண்டு அந்த ஹேர் வந்து லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணால் ஒரு மாதிரி லைட் க்ரீன் ஷேடில் ஒரு மாதிரி மின்னு இருக்கும். ஜெய்ஹோப்போட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே பிளாக் அண்ட் க்ரீனில் தான் இருக்குது, அதுவும் டார்க் க்ரீனில். ஜெஹோப்போட காதில் பியர்சிங்ஸ்லாம் போட்டிருப்பாரு, ஒரு காது ஃபுல்லாக பியர்சிங்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஸ்டார் தான், அப்படியா, உனக்கு அப்போ எல்லார பற்றியுமே தெரிஞ்சிருக்கணுமே? தெரியுமே. அப்போ எனக்கு சொல்லு பார்ப்போம், இங்கே யார் யார் எப்படி, இங்கே ஒவ்வொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டார் கேட்க ஜெய்ஹோப் தான் சொல்லிட்டா போச்சு. யார்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நீயே யாராவது சொல்லு, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓ, நீ அப்படி வரியா? ஓகே. அதோ அங்கே ஒரு பையன் இருக்கான் பார்த்தியா, அதை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபவுண்டனை கை காட்டுறா. ஸோ அப்புறம் ஜெஹோப் அப்படி திரும்பிட்டு, அங்கே வெறும் ஃபவுண்டன் தான் இருக்கு. ஏய் நல்லா பாரு ஜெஹோப், அங்கே ஒரு பையன் இருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஜெஹோப் அப்படியே திரும்பி பார்க்க, ஸோ அந்த ஃபவுண்டனில் இருக்க தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு மர்மெட் அப்படியே ஜம்ப் பண்ணி திரும்பி அந்த தண்ணிக்குள்ளேயே போயிட்டு ஸ்விம் பண்ணுது. அது ரொம்ப பெரிய ஃபவுண்டன். அந்த ஃபவுண்டனுக்கு நடுவில் மர்மெட்ஸோட ஸ்டாச்சு இருக்கு. அந்த ஃபவுண்டனே மர்மெட்ஸ்க்காக தான் செஞ்சுருக்காங்க. ஸோ மர்மெட்ஸ்க்கு அதிகமாக தண்ணி இல்லைன்னா இருக்க முடியாது. ஸோ அந்த அகாடமியில் வந்து படிக்கிற மர்மெட்ஸ் ஸோ அதிகபட்சம் அந்த தண்ணிக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ ஸ்டார் அதில் ஒரு பையனை தான் கை காட்டியிருப்பா. ஸோ அந்த பையனோட டெய்ல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு ப்ளூயிஷான இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் கலந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் தான் இருக்கும் பார்க்க. பட் அந்த டெய்ல் ஆடும்போது பாட்டம் சைட்லேருந்து பிங்கிஷாகவும் இருக்கும். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்படியே ஜேஹப் அப்படியே அந்த பையனோட ஃபேஸ் பார்த்துட்டு, இந்த பையனை பற்றியா? ஆமாம். இதெல்லாம் அசால்ட்டு. சொல்லு ஜெய்ஹோப், அது கரெக்டாக இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம ஜெய்ஹோப் தான், அவனோட நேம் ஜிமின். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கடலை விட்டு வெளியே வந்திருக்கான். அவனுக்கு மூச்சு விடுறது கூட ஒரு மாதிரி புதுசாக தான் ஃபீல் பண்ணுவான். இது வரைக்கும் தண்ணி இல்லாமல் அவன் இருந்ததே கிடையாது. ஆனால் இந்த ஸ்கூலில் சேரணுன்னு அவன் வீட்டில் அவனை ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் அமுச்சு வச்சுருக்காங்க. இங்கே எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோன்னு தெரியாமல் வந்திருக்க பாதி பேரில் அவனும் ஒருத்தன். பையன் ரொம்ப சைலண்ட், ஆனால் பழகிட்டா ரொம்ப பேசுவான். அவன் ஒரு மர்மெட் அப்படின்றனால அவனுக்கு வாட்டர் பவர் நிறையா இருக்குது. சொல்லப்போனால் மர்மெட்டோட வருங்கால கிங்கே அவன் தான். ஆனால் அவனுக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இப்படி ஜெஹப் சொல்லிட்டு இருக்கும் போதே தூரத்தில் ஒரு டிராகன் கத்துற சவுண்டு கேட்குது. ஸோ அப்படியே எல்லாரும் நிமிர்ந்து வானத்தை பார்க்குறாங்க. ஒரு ரெட்
கலர் டிராகன் அது அப்படியே பறந்து அந்த ஸ்கூலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது அப்படியே கீழே இறங்கும் போது அந்த டிராகனோட வாயிலிருந்து அப்படியே நெருப்பு வருது. ஸோ அங்கே இருக்கிற நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ நிறைய பேர் அதை பார்த்து பயப்படாம அதை பார்த்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து டிராகன் அப்படியே அந்த ஸ்கூலோட சென்டர் கிரவுண்டில் வந்து நிற்குது. ஸோ அப்படியே நின்றுட்டு அது அப்படியே அதோட ஐஸ் அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ண அந்த டிராகனோட வால், அவனுக்கு இருந்த அந்த மீசை, அந்த கைன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு ஒரு ரெட் கலர் ஸ்பார்க்கல் ரவுண்டாக உருவாகுது. ஸோ அந்த ஸ்பார்க்கல் ரவுண்ட் அப்படியே ஒரு ஹியூமன் ஃபார்மில் வந்து நின்று அது அப்படியே பிரைட்டாக. ஸோ அப்படியே அந்த பையன்தான் அவனோட ஹெட் அப்படியே அப்படியும் இப்படியுன்ற மாதிரியே இந்த நெட் உடைப்பாங்கள்ல அந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே பார்க்குறான். எல்லாரும் அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த பையன் அப்படியே திரும்பிட்டு, என்னடா என் மூஞ்சில் ஏதாவது எழுதியா ஒட்டி இருக்கு, எதுக்கு அப்படி பார்க்குறீங்க அப்படின்னுமா கேட்க. ஸோ அங்கே இருக்கிற சில பேர் அப்படியே அவனை பார்க்காம திரும்பிக்கிறாங்க. சில பேர் அவனை பார்த்தே பயந்துட்டாங்க. ஸோ அப்படியே அந்த பையன் உள்ள நடந்து போகிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜெஹோப் தான். இவனை தெரியுமா உனக்கு? தெரியாது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆமாம், இவனை யாரும் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது. இவன் இந்த ஸ்கூலுக்கு வரமாட்டான்னு நான் நினச்சேன். பரவாயில்ல, வந்திருக்கான். ஏன் ஏன் அவனை இவ்வளோ சீக்கிரம் யாரும் பார்க்க முடியாது? ஏன்னா அவனை யார் பார்க்கணுன்னு அவன் தான் டிசைட் பண்ணுவான். அவனை யாரும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்குறதுக்கு அவன் விடவே மாட்டான். அவன் ட்ராகன் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கான். அந்த ட்ராகன் வேர்ல்டுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன்ஸில் இவனும் ஒருத்தன். 16 வயசுலேயே இவ்வளோ பவர்ஸா? ஆமாம், சொல்லப்போனால் ட்ராகன்ஸ்க்கு நிறையா பவர்ஸ் இருக்கும், அதை சொல்ல முடியாத அளவுக்கு. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டா அவங்கள மாதிரி யாராலையுமே இருக்க முடியாது. அவன் பவர்ஸ் அவன் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டான். ஸோ அவனுக்கு இருக்க கோவமும் இங்கே இருக்க யாருக்கும் இருக்காது, அவனுக்கு இருக்க திமிரும் இங்கே இருக்கிற யாருக்குமே இருக்காது. பரவாயில்லையே, யாராலையும் பார்க்க முடியாத ஒருத்தனை பற்றி கூட இவ்வளோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்க ஜெஹோ. தெரிஞ்சு வச்சுக்காம எப்படி, ஏன் வேலையா தானே அப்படின்ற மாதிரி ஜெஹப் சொல்லிட்டு ஸ்டாரை பற்றி லைட்டாக கண்ணடிக்கிறான். ஸோ அப்போ ஸ்டாரும், இன்னும் திருந்தவே இல்லைடா. திருந்தெல்லாம் கூடாது ஸ்டார், ஏன்னா நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கோ, அப்படி செம்ம ஜாலியாக இருக்கும். பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா தானே போக போகிறோம். ஆமாம் அப்படின்ட்டு ஜெஹப் சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கும் கிளியோனும் இதை பின்னாடி உட்காந்துட்டு அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கோட தலைக்கு மேலே ஏதோ வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு. என்னது, மண்டிக்கு மேலே ஏதோ உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவன் அப்படியே அவனோட தலை மேலே இருக்கிறத அப்படியே கையில் எடுத்து பார்க்குறான். ஒரு ஃபேரி அப்படியே தலைகீழ தொங்கிட்டு இருக்கு அவன் கையில். ஐயோ, லிட்டில் ஃபேரி அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த ஃபேரியை விடுறான். ஸோ அந்த ஃபேரி எப்படி நேராக நின்றுட்டு, எவ்வளோ தைரியம்தான் நீ என்னை தலைகீழ பிடிச்சிருப்ப, நீங்கள் வந்து என் தலையில் உட்காந்தீங்க, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, நான் உட்காருவேன், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, நான் அப்படி தான் உட்காருவேன் அப்படின்ட்டு அந்த ஃபேரி சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போகுது. அந்த ஃபேரி பறக்கும் போது அந்த ஃபேரியோட விங்ஸ்லேருந்து கிளிட்டர் ஸ்பார்க்கல் அப்படியே ஸ்ப்ரே ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் நம்ம தாண்டா அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து அவன் கையில் இருக்கிற அந்த மேஜிக் புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான். அது பிளாக் மேஜிக் பண்ணுற புக், அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இருந்துக்கிட்டு அந்த பையன் அப்படின்ட்டு ஆரமோட காலை பிடிச்சி தட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்புறமா நீ ஒரு விச் தானே, அந்த மேஜிக்கை நீயே உடைச்சிக்கலாம்ல அப்படின்னு நம்ம கேட்க. ஸோ அப்போ அந்த பையன் அவனோட மேஜிக் ஸ்டிக் எடுத்து அவன் அப்படியே மந்திரத்தை போட்டு அவனோட உதத்தில் அந்த ஸ்டிக்கை வைக்கிறான். அப்போ கூட அந்த ஸ்பெல் வந்து ரிவர்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம தான் இதை கூட ஒழுங்காக பண்ண தெரில. ஒரு விச்சுக்கு 16 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவனோட பவர்ஸ் ஃபுல்லாக கிடச்சிரும். நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்கியோ அப்படின்ட்டு அவனோட மேஜிக் ஸ்டிக் எடுத்து அந்த ஸ்பெல்லை ரிவர்ஸ் பண்ணுற ஸ்பெல்லை போட்டு அந்த மேஜிக் எடுத்து விட்றான். ஸோ அவனோட வாய் எப்படி ஓப்பன் ஆயிடுது. அப்பா, உன்ட கொஸ்டின் கிட்டது ஒரு குத்தமாக எதுக்காக என் வாயை மூடுன?
இதுக்கு மேலேயும் நீ கேட்டால் மறுபடியும் நான் அப்படி தான் பண்ணுவேன். ஆ இல்லை வேணாம் வேணாம் அப்படின்ட்டு அந்த பையன் அப்படியே அவனோட வாய் முடிக்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிந்தா அவர் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அவரோட ஷோல்டரில் ஒரு குட்டி ஃபேரி வந்து உட்காருது. அது ஒரு மாதிரி இந்த பிங்க் கலரில் ஃப்ளவர்ஸாலேயே ட்ரெஸ் டிசைன் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்ம ஜிந்தா, யார் நீ? எதுக்காக என் ஷோல்டரில் உட்காந்துருக்க? நானா? நான் லிட்டில் ஃபேரி. நீ லிட்டில் ஃபேரின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆமாம் ஆமாம், நீயும் பெரிய ஃபேரின்னு எனக்கும் நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு அந்த லிட்டில் ஃபேரி நம்ம ஜின் கிட்ட பேசிகிட்டு இருக்கு. சாப்பிட நம்ம ஜின் தான், நீ ரொம்ப அழகாக இருக்க. ஆஹா, நீயும் தான் ரொம்ப அழகாக இருக்க. எனக்கு தெரியுமே, நான் ரொம்ப அழகுதான் அப்படின்ட்டு நம்ம ஜின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஸோ இப்போ அந்த கிரவுண்டுக்கு நிறையா குட்டி குட்டி ஃபேரிஸ் வருது. ஸோ ஒரு ஃபேரிஸ் படையே வருது. அது ரொம்ப மினியா உள்ளங்கை அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அப்படியே அந்த குட்டி குட்டி ஃபேரிஸ் எல்லாமே அங்கே இருக்கிற எல்லாரையுமே சுற்றி வந்து அழகா அவங்க பக்கத்துலலாம் அந்த மேஜிக்கல் ஸ்பார்க்கிள்ஸை தூவி விட்டு அவங்களோட ஹாப்பினஸ் அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மியூசிக் சவுண்ட் கேட்குது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒருத்தவங்களை வர வைக்கிறதுக்காக இந்த மியூசிக் போட்டு வர வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி மியூசிக் கேட்க. ஸோ இப்போ அங்கே இருக்க ஒரு பெரிய ஸ்டேஜில் ஒரு லேடி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டிருக்காங்க. அப்படியே லாங்காக இருக்குது. அவங்க காலையும் தாண்டி பேக் சைடில் அவ்வளோ லாங்கான துணி இருக்குது. ஸோ அவங்களோட ஹெட்டு கிட்ட பேக் சைடில் ஒரு மூனோட சிம்பிள் இருக்கு. அது அவங்களோட க்ரௌனோட அட்டாச் ஆயிடுக்கு. அந்த க்ரௌனுமே ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு அண்ட் மிடில் ஒரு ஒயிட் கிறிஸ்டல் வச்சு, ஸோ அந்த கிரீடம் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிருக்கும். அவங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஜ் மேலே. ஸோ எல்லா பசங்களும் அங்கே கரெக்டாக அசம்பிள் ஆகுறாங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் அந்த ஃபவுண்டன் கிட்ட இருந்து இறங்கி நடக்கிறான். அவனுக்கு சுத்தமாக நடக்க தெரியல. அவன் அப்படியே 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கே டொம்முன்னு கீழே விழுந்துடுறான். ஸோ நம்ம ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸும் 2-3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வெளி உலகத்துக்கு வந்து நடந்தெல்லாம் பழகியிருப்பாங்க போல். அவங்க ரொம்ப ஈஸியாக நடக்கிறாங்க. ஸோ ஜிமின் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கிறான். அண்ட் ஜிமினுக்கு தண்ணியை விட்டு வெளியே வந்தால் அவனோட அந்த டெய்ல் போயிட்டு அவனுக்கு லெக்ஸ் வந்துடும் அண்ட் அவனோட ஃபுல் காஸ்டியூமே வந்துடும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அவனை தூக்கி கை தாங்கலாம் அவனை நடக்க வச்சு, ஸோ அங்கே சேர்ஸ்லாம் நிறையா போட்டிருப்பாங்களடா, ஸோ அங்கே கொண்டு போய் ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க. தேங்க்யூடா அப்படின்ட்டு ஜிமின் உட்காந்துக்கிறான். ஸோ எல்லாருமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஒயிட் கலர் ஃப்ராக் போட்ட அந்த லேடி அப்படியே முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. லுமினார் அகாடமிக்கு அவங்க எல்லாருமே வர வைக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்ல. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த லேடி தான், நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வேர்ல்டுலேருந்து வந்திருக்கீங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் யாருக்குமே தெரியாது. மேபி சில பேர் விசாரித்து வச்சுருந்தா வாய்ப்பு இருக்கு. மொதல் விஷயம், நீங்கள் எல்லாரும் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, சில பேர் தெரியுன்ற மாதிரி தலையாட்ட, சில பேர் தெரியாதுன்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அதில் நம்ம வைபி, ஜிமின் இவங்க 2 பேரும் சேர்ந்து தலையாட்டுறானுங்க. அப்போ அந்த லேடி இதை பார்த்துட்டு, தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம் பசங்களா, தப்பு கிடையாது. நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறது மேஜிக்கை கற்றுக்க, உங்ககிட்ட இருக்கிற பவர்ஸை கற்றுக்க, அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்க, உங்கள் பவர்ஸால் என்ன பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு இங்கே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. உங்கள்கிட்ட பவரே இல்லைன்னா கூட நாங்கள் நினச்சா உங்களோட பவர்ஸை வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் இந்த அகாடமியை பற்றி சொல்லணுன்னா, லுமினார் அகாடமி. இங்கே எத்தனை பேருக்கு லுமினாருக்கு மீனிங் தெரியும்?
அப்படின்ற மாதிரி அந்த லேடி கேட்குறாங்க. ஸோ யாருக்குமே மீனிங் தெரியாதுன்ற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த லேடி தான், லுமினார் நைட் டைமில் அதிகமாக ஜொலிக்கும், நீங்கள் இருட்டில் கூட பிரகாசமாக பார்க்கலாம். அண்ட் இந்த அகாடமி ரொம்ப சேஃபாக இருக்கும், யாரும் அந்த ஷீல்டை தாண்டி உள்ளே வர முடியாது அப்படின்னு அந்த லேடி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஷீல்டு மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான பவர் படுது. ஸோ அந்த பவர் படும்போது அந்த ஷீல்டில் பட்டு அதை சுற்றி இருக்கிற அந்த ஷீல்டு முழுக்க அப்படியே பிளாக் ஆகுது. இப்போ அதை கீழே இருந்து பார்த்தா அது வானம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஷீல்டு பிளாக் ஆக ஸோ அங்கே இருக்க வானம் அப்படியே இருட்டிட்டு வர மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பயங்கரமான எனர்ஜி ஃபோர்ஸ் அந்த ஷீல்டில் பட்டு அதை உடைக்க பார்க்குது. ஸோ அவ்வளோதாண்டா இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமே போடுறேன். டாடா பாய்.